ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து இன்வெஸ்ட்மென்ட் ப்ரூஃப் சப்மிஷன். ஃபினான்ஷியல் இயர் 23, 24 அசஸ்மென்ட் இயர் 24, 25. இதுக்கு வந்து இப்போ இது வந்து இந்தியால கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ற சேலரிட் பீப்புளுக்காக இந்த வீடியோ நம்ம பேசுறேன். ஸோ இப்போ வந்து ஜனவரி வந்துருச்சு. ஸோ எல்லா கம்பெனிலயுமே ஹெச்ஆர் வந்து இன்வெஸ்ட்மென்ட் ப்ரூஃப் சப்மிஷனுக்கான மெயில் அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ நீங்க வந்து அந்த இன்வெஸ்ட்மென்ட் ப்ரூஃப் சப்மிஷனை குடுக்கணும். அத குடுத்தா தான் அடுத்து வர 3 மாதங்களுக்கு, அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சுக்கு உங்களுக்கு டிடிஎஸ் எவ்வளவு பிடிக்கிறது, ஏற்கனவே எவ்வளவு பிடிச்சிருக்கோம், இனி அடுத்து வரக்கூடிய 3 மாதங்களுக்கு எவ்வளவு டிடிஎஸ் பிடிக்கணும், நீங்க என்னென்னலாம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கீங்க, அதை பொறுத்து அந்த டிடிஎஸ் வந்து நெக்ஸ்ட் 3 மாசத்துக்கு பிடிப்பாங்க. நீங்க இன்வெஸ்ட்மென்ட் ப்ரூஃப் எதுவுமே குடுக்கலைனால் வந்து அதுக்கேற்றபடி தான் டிடிஎஸ் அமௌண்ட் அதிகமாக பிடிப்பாங்க. இன்வெஸ்ட்மென்ட் ப்ரூஃப் கரெக்டா குடுத்தீங்கன்னா அதுக்கேற்றபடி டிடிஎஸ் பிடிப்பாங்க. இந்த இன்வெஸ்ட்மென்ட் ப்ரூஃப் குடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க ஏப்ரல், மேல ஒரு பிளானிங் கொடுத்துருப்பீங்க. ஒரு இது இந்த வருஷத்துக்கு, அதாவது ஃபினான்ஷியல் இயர் 23, 24க்கு இந்தந்த இன்வெஸ்ட்மென்ட்லாம் பண்ண போறேன்னு ஒரு பிளானிங் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த அந்த பிளானிங் பிளஸ் வந்து இப்போ வந்து அந்த பிளானிங்காக நம்ம இப்போ இன்வெஸ்ட்மென்ட் ப்ரூஃப் நம்ம கொடுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூ டாக்ஸ் ரிஜிம். இவங்க இதை யாரெல்லாம் அடாப்ட் பண்ணிருக்கீங்களோ, இது ஏப்ரல் மேல உங்களை கேட்டிருப்பாங்க. அதான் நான் ஏற்கனவே சொன்னபடி பிளானிங் வந்து நம்ம கொடுத்துருப்போம் இல்லையா ஏப்ரல் மேல. அதர்வைஸ் நீங்க நடுவில் ஏதாவது ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணிருக்கீங்க, செப்டம்பர், அக்டோபர்ல ஏதோ ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா, அப்போ உங்களை கேட்டிருப்பாங்க, நீங்க ஓல்ட் டாக்ஸ் ரிஜிம் சூஸ் பண்ணிக்கிறீங்களா, இல்ல நியூ டாக்ஸ் ரிஜிம் சூஸ் பண்ணிக்கிறீங்களான்னு. அப்போ நீங்க வந்து நியூ டாக்ஸ் ரிஜிம்னு சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னால் நீங்க எந்த ப்ரூஃபும் தர வேண்டாம். ஏன்னா நியூ டாக்ஸ் ரிஜிம்ல எந்த டிடக்ஷன்ஸ், அலவன்ஸ், இதெல்லாம் டிடக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. இட்ஸ் நாட் அலவுட் ஆஸ் பர் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட். நியூ டாக்ஸ் ரிஜிம்ல எந்த டிடக்ஷன்ஸும் அலோவபிள் கிடையாது. அதனால நீங்க ப்ரூஃப் கொடுத்தாலும் வேஸ்ட். ஸோ நியூ டாக்ஸ் ரிஜிம் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க எந்த ப்ரூஃபும் கொடுக்க வேண்டாம். நீங்க நான் எதுவுமே சூஸ் பண்ணல சார், அப்படியே விட்டுட்டேன் சார், ஏப்ரல் மேல ஏதோ கேட்டாங்க நான் கவனிக்கல, அவங்க எதுல பிடிக்கிறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது சார், ஓல்ட் டாக்ஸ் ரிஜிம்ல பிடிக்கிறாங்களா நியூ டாக்ஸ் ரிஜிம்ல பிடிக்கிறாங்களா கூட தெரியாது சார்னா, நீங்கள் வந்து எந்த எந்த ஓல்ட் டாக்ஸா நியூ டாக்ஸான்னு சூஸ் பண்ணவில்லை என்றால் பை டிஃபால்ட் அவங்க நியூ டாக்ஸ்ல தான் பிடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அதனால நியூ டாக்ஸ் ரிஜிம்ல சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க எந்த ப்ரூஃபும் தர வேண்டாம். நியூ டாக்ஸ் ரிஜிம்ல 7,27,700 வரைக்கும் நோ டாக்ஸ். ஆக்சுவலா 7 லேக் வரைக்கும் தான் நோ டாக்ஸ். உங்களுக்கு வந்து அந்த ரிபேட் கொடுக்குறாங்க. பட் ஆனா அந்த பட்ஜெட்ல சொன்னது 7 லேக், அப்புறம் பட்ஜெட் செஷன்ல 7,27,700 அந்த கட் ஆஃப் வரைக்கும் நம்ம வந்து ரிபேட் கிளைம் பண்ணிக்கலாங்கிறது அண்டர் நியூ டாக்ஸ் ரிஜிம்ல பட்ஜெட் செஷன்ல சொன்னாங்க. ஏன்னா 7 லேக் 1 வந்தாலே, 7 லேக் 1,000 வந்தாலே டாக்ஸ் அதிகமா வருதுன்றதுனால அவங்க 7,27,700 அந்த கட் ஆஃப் வரைக்கும் அந்த ரிபேட் அலோவ் பண்ணாங்க. ஏற்கனவே சொன்னபடி நீங்க நியூ டாக்ஸா ஓல்ட் டாக்ஸா சூஸ் பண்ணவில்லை என்றால் பை டிஃபால்ட் வந்து நியூ டாக்ஸ் ரிஜிம்ல தான் உங்களுக்கு அந்த டிடிஎஸ் எவ்ரி மந்த் ஏப்ரல் டு டிசம்பர் வரைக்கும் அடுத்த 3 மாதங்களும் சரி, ஏப்ரல் டு டிசம்பரும் நியூ டாக்ஸ் ரிஜிம்ல தான் அவங்க டிடிஎஸ் டிடக்ட் பண்ணியிருப்பாங்க. எந்த டிடக்ஷன்ஸும் நீங்க கிளைம் பண்ண முடியாது. இப்போ நீங்க ப்ரூஃப் கொடுத்தா, இப்போ நீங்க போறீங்க சார், மறந்துட்டேன் சார், நான் கவனிக்கல, ஏப்ரல் மேல ரொம்ப பிஸியா இருந்தேன், இல்ல ஜாயின் பண்ணும்போது செப்டம்பர் அக்டோபர்ல கம்பெனில ஜாயின் பண்ண யாரும் எனக்கு சொல்லல, அட்வைஸ் பண்ணல, அதனால நான் ஓல்ட் டாக்ஸ் ரிஜிம் நான் சூஸ் பண்ணல சார், ஆனா என்கிட்ட எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கு சார், எல்ஐசியில போட்டிருக்கேன், பிபிஎஃப்ல போட்டிருக்கேன், அப்புறம் வந்து ஹவுசிங் லோன் பிரின்சிபல் இருக்கு, ஏடிசியில் என்னென்ன கிளைம் பண்ண முடியுமோ எல்லாம் இருக்கு, இப்போ பண்ணலாமா சார்னா நிறைய கம்பெனிஸ்ல ஹெச்ஆர் அலோவ் பண்றது கிடையாது. நீங்க என்ன சூஸ் பண்ணீங்களோ அதுக்கேற்றபடி தான் இப்போ நீங்க ஓல்ட் டாக்ஸ் ரிஜிம் சூஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் இப்போ நீங்க வந்து அந்த ப்ரூஃப் தர முடியும். நான் தப்பா சூஸ் பண்ணிட்டேன், நியூன்னு தப்பா சூஸ் பண்ணிட்டேன், இப்போ ஜனவரியில் வந்து எனக்கு ஓல்டுன்னு மாத்திக்கிங்க, அதுக்கேற்றபடி இப்போ நான் ப்ரூஃப் தரேன்னு சொன்னா நிறைய கம்பெனிஸ் ஹெச்ஆர்ல அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. நீங்க அதை உங்க ஹெச்ஆர் கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். மெயினா எல்லாருக்கும் என்ன டவுட் வருதுன்னா, சார் நான் ஏப்ரல் மேல நீங்க சொன்னபடி நான் ஒரு பிளானிங் குடுத்தேன் சார். இதெல்லாம் இந்த வருஷத்துக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறேன் அப்படின்னு. பிபிஎஃப்ல போட போறேன், மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி போட போறேன், பிரீமியம் கட்ட போறேன், லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி பிரீமியம் கட்ட போறேன். இதெல்லாம் நிறைய பிளானிங் குடுத்தோம் சார் ஏப்ரல் மேல. இல்ல கம்பெனில ஜாயின் பண்ணும்போது அக்டோபர், நவம்பர், ஆகஸ்ட், செப்டம்பர்ல ஜாயின் பண்ணும்போது குடுத்தேன் சார். இப்ப அதெல்லாம் டோட்டலா பிளானே மாறிடுச்சு சார். இப்ப நான் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி போடணும்னு நினைச்சேன், போடல. ஆனா பிபிஎஃப்லயே மொத்த இன்வெஸ்ட்மென்ட்டும் பண்ணிட்டேன். மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி போடணும்னு நினைச்சேன், ஆனா போடல. இப்போ அதுக்கு பதிலா வந்து நான் வந்து ஒரு டொனேஷன் பண்ணிட்டேன். 80G டொனேஷன் பண்ணிட்டேன். மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து 80D. அதே மாதிரி இப்போ எஜுகேஷன் லோன் நான் எடுக்க வேண்டாம்னு நினைச்சேன். இப்போ டாக்டருக்காக இப்போ ஒரு எஜுகேஷன் லோன் எடுத்திருக்கேன் 80E. ஸோ இது மாதிரி பிளானிங்க்கும் இதுக்கும் இப்போ என்கிட்ட இருக்கிற ப்ரூஃபுக்கும் சம்மந்தம் இல்லை சார்.
இல்ல பிளானிங் ஒண்ணு இருக்கு. என்கிட்ட இருக்க ப்ரூஃப் வேற மாரி இருக்கு. நான் வேற இதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். இல்ல பிளானிங்ல இருக்கதுல பாதி தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். பாதி தான் நான் நடத்தியிருக்கேன். லைஃப் இன்சூரன்ஸும் சொன்னேன், பிபிஎஃப்ன்னு சொன்னேன். ஆனா வெறும் லைஃப் இன்சூரன்ஸ் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனா பிபிஎஃப் போடல சார். அப்படிலாம் இருந்தா அத பத்திலாம் நீங்க கவலையே பட வேண்டாம். அது ஏற்கனவே சொன்னபடி அது ஒரு ஜஸ்ட் பிளானிங் தான். சோ நீங்க வந்து இப்போ என்ன ஜனவரி மாதம், ஜனவரி இல்ல பிப்ரவரிக்கு அலோவ் பண்ணுவாங்க சில கம்பெனிஸ்ல. ஜனவரி, பிப்ரவரில என்ன இன்வெஸ்ட்மென்ட் ப்ரூஃப்ஸ் குடுக்குறீங்களோ, அதை பொறுத்து தான் உங்க டிடிஎஸ். நீங்க பிளானிங்க்கும் இப்ப குடுக்குற இன்வெஸ்ட்மென்ட் ப்ரூஃப்க்கும் கண்டிப்பாக அது டிஃபரன்ஸ் இருக்கே, அதிகமா இருக்கே, இல்ல குறைவா இருக்கே, இல்ல அதுல அது பிளானிங்ல சொன்னபடி இல்லையேங்கலாம் கவலைப்பட வேண்டாம். கம்பெனிஸ் ஹெச்ஆர் கண்டிப்பாக கேள்வி கேட்க மாட்டார்கள். கேள்வி கேட்கக் கூடாது இன்ஃபாக்ட். அதனால அந்த டிஃபரன்ஸ் இன்வெஸ்ட்மென்ட் டிக்ளரேஷன், அதாவது இன்வெஸ்ட்மென்ட் பிளானிங்க்கும் இன்வெஸ்ட்மென்ட் ப்ரூஃப்க்கும் டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்கள் கொடுக்க வேண்டிய ப்ரூஃபை தாராளமாக உங்க ஹெச்ஆர்ட்ட கொடுக்கலாம். ஏற்கனவே சொன்னபடி ஓல்டு டேக்ஸ் ரெஜிம்ல சூஸ் பண்ணவங்க கொடுக்கலாம். ஒன்லி போட்டோ காப்பீஸ் கொடுங்க. எதுவுமே ஒரிஜினல் கொடுக்காதீங்க. போட்டோ காப்பீஸ்ல செல்ஃப் அட்டஸ்டேஷன் போட்டு கேட்பாங்க. அவங்க ஹெச்ஆரே சொல்லுவாங்க. ஆக்சுவல் கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க. சில பேர் கொடுத்துடுறாங்க. அவங்க அந்த அவசரத்துல என்ன நிறைய எம்ப்ளாயிஸ் இருக்கும்போது அவங்க கவனிக்க மாட்டாங்க. நீங்க ஆக்சுவல் வச்சு கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சது. அதுக்கப்புறம் தேடி எடுக்கிறது கஷ்டமாயிடும். ஸோ ஒன்லி போட்டோ காப்பி செல்ஃப் அட்டஸ்டேஷனோட கொடுங்க. எல்லா டிடக்ஷன்ஸும் நீங்க ஃபார்ம் 16லயே கொண்டு வரபடி பண்ணுங்க. இப்போ நீங்க அந்த ப்ரூஃபை கொடுக்காம விட்டீங்கன்னா ஜனவரி, பிப்ரவரில ஃபார்ம் 16ல அது வராது. ஸோ அதுக்கேற்றபடி தான் அவங்க டிடிஎஸ் பிடிப்பாங்க. நிறைய பேர் அதை மறந்துடுறாங்க. சில பேர் வந்து ஐயோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் டிக்ளரேஷன் சொன்னதுக்கும் இப்போ ப்ரூஃப்க்கும் வேற மாதிரி இருக்கே, நம்ம வேற பிளானிங் ஒன்று கொடுத்தோம், இப்போ ப்ரூஃப் நம்ம வேற மாதிரி இருக்கு, அந்த பிளானிங்ல சொன்னபடி இல்லையான்னு அதுக்கே சில பேர் பயந்துட்டு கொடுக்காம விட்டுறாங்க. சில பேர் ஒர்க் பிஸியில் கொடுக்காம விட்டுறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நான் சொல்ற அட்வைஸ் என்னன்னா எல்லா டிடக்ஷன்ஸும் ஃபார்ம் 16ல வரா மாதிரி பண்ணிக்கொள்ளுங்கள். ஏடிசி, குறிப்பா ஏடிசி, ஏடிடி இதெல்லாம் வந்து நீங்க ஃபார்ம் 16ல வரா மாதிரி பண்ணி கொள்ளுங்கள். அது வந்து எதுக்குங்கிறத நான் சொல்றேன். இப்ப நீங்க இன்வெஸ்ட்மென்ட் ப்ரூஃப்ஸ் குடுக்க மறந்துட்டாலோ, இல்ல நீங்க குடுத்து கம்பெனி ஹெச்ஆர்ல வந்து அந்த டிடக்ஷன்ஸ கணக்குல எடுத்துக்காம ஃபார்ம் 16 அவங்க வந்து நீங்க இருந்தாலோ, அந்த அந்த ஃபார்ம் 16ல வரல, நீங்க குடுத்த டிடக்ஷன் வரலைனாலோ, நீங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி அந்த டிடக்ஷன்ஸ கிளைம் பண்ணிக்கலாம். ஆனால் அதுல ஒரு ஒரு இஃப்ஸ் அண்ட் இருக்கு ஒண்ணு. பட் அது ஒரு இருக்கு. நான் சொல்றேன் அது என்னன்னு. ஸோ நீங்க இன்வெஸ்ட்மென்ட் ப்ரூஃப் எனக்கு குடுக்க டைம் இல்ல சார். இல்ல இன்வெஸ்ட்மென்ட் ப்ரூஃப் வந்து எனக்கு அந்த அந்த இது வரல. அந்த ரிசிப்ட், இன்சூரன்ஸ் ரிசிப்ட், அந்த பிபிஎஃப் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் எடுக்க முடியல சார் என்னால. அதனால ப்ரூஃப் குடுக்க முடியல. இல்ல நான் டிராவலிங்ல இருந்தேன் சார். அதனால குடுக்க முடியல. இல்ல நான் குடுத்தேன் சார். ஆனா கம்பெனிஸ் ஹெச்ஆர்ல விட்டுட்டாங்க சார். அத கணக்குலயே எடுத்துக்கல சார். அது கணக்குல எடுத்துக்காம டிடிஎஸ் புடிச்சுட்டாங்க சார். அப்படின்னா நீங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அந்த டிடக்ஷன்ஸ கிளைம் பண்ணி கொள்ளலாம். இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் வந்து நீங்க அந்த எந்த ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணணுமோ அந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணி அந்த டிடக்ஷன்ஸ நீங்கள் கிளைம் செய்து கொள்ளலாம். ஆனால் நீங்கள் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ல கிளைம் பண்ணாலும் டிடக்ஷன்ஸ் ஃபார்ம் 16ல வராத டிடக்ஷன்ஸ் நீங்க வந்து இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ல கிளைம் பண்ணீர்கள் என்றால் உங்களுக்கு இன்கம் டாக்ஸ்ல இருந்து மெயில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷமே நிறைய பேருக்கு வந்திருக்கு. அதாவது அசஸ்மெண்ட் 23, 24க்கு வந்திருக்கு. ஃபார்ம் 16ல நீங்க இந்த டிடக்ஷன்ஸ்லாம் கிளைம் பண்ணல. ஆனா இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ல இந்த டிடக்ஷன்ஸ்லாம் நீங்க கிளைம் பண்ணியிருக்கீங்க. என்ன கேட்பாங்கன்னா, ப்ளீஸ் கன்ஃபார்ம். இது நீங்க கிளைம் பண்ணது கரெக்ட்டா? தப்பா? அத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்படின்னு தான் கேட்பாங்க. ஒரு சிம்பிள் ஒரு கொஸ்டின் தான் அது. நீங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க. ப்ளீஸ் கன்ஃபார்ம் எஸ் ஆர் நோ. நீங்க எஸ்ன்னு குடுத்துட்டு அதான் அதோட அந்த ரிப்ளை ஓவர். ஆனால் அவங்களுக்கு வேற ஏதாவது டேட்டா கையில இருந்ததுனால், அதுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. என்னன்னா, இது வந்து இந்த ஃபார்ம் 16ல வராத டிடக்ஷன்ஸ் வந்து நீங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ல ஃபைல் பண்ணியிருக்கீங்க. அதுக்கான ப்ரூஃப சப்மிட் பண்ணுங்க. முதல்லயே கேட்க மாட்டாங்க. முதல்ல கன்ஃபார்ம், ப்ளீஸ் கன்ஃபார்ம் எஸ் ஆர் நோ. அத நீங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில், இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில், ஏன்னா அவங்க இப்போ டேட்டா மைனிங் நிறைய பண்றாங்க. அத வச்சு அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில், உங்களுக்கு வந்து உங்ககிட்ட அந்த ப்ரூஃப கேட்பாங்க. ஸோ அதனால அந்த ப்ரூஃப் நீங்க கண்டிப்பா ரெடியா வச்சிருக்கணும். நீங்க அத நீங்க கண்டிப்பா சப்மிட் பண்ணி தான் ஆகணும். அந்த அவங்க இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கேட்கிற கொரிக்கு நீங்க அதுக்கான ரிப்ளைய குடுத்துதாகணும் வித் டாக்குமெண்ட் ப்ரூஃப். ஸோ அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன். கூடுமான வரையில் நீங்க இன்வெஸ்ட்மென்ட் ப்ரூஃப உங்க கம்பெனி ஹெச்ஆர் கிட்டயே குடுத்து, அந்த ஃபார்ம் 16லயே எல்லா டிடக்ஷன்ஸும் வரா மாரி தயவு செய்து பண்ணிக் கொள்ளுங்கள். அப்படி வரலைன்னா பிரச்சனை இல்ல. இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ல கிளைம் பண்ணிக்கலாம். ஆனால் அத இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டிடமிருந்து ஒரு மெயில் ஆர் நோட்டீஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வருஷமே வந்திருக்கு. ஸோ அதனால அதுக்கு அந்த அப்போ அப்படி வரும் பட்சத்தில் நீங்க அதுக்கான ரிப்ளையும், அதுக்கான டாக்குமெண்ட் ப்ரூஃபும் குடுக்க தயாரா இருக்கணும்.
ஸோ இதுக்கு மேல வந்து ஒரு நீங்க ஒரு மே மந்த் நான் ஒரு வீடியோ போடுறேன். அதுல வந்து சில பேர் வந்து சில பேர்ட்ட போய் டாக்ஸ் கன்சல்டன்ட் அது மாரி ஆளுங்க அது மாரி நபர்களிடம் போய் அவங்க என்ன ப்ராமிஸ் பண்றாங்கன்னா, "சார் நாங்க ஃபுல் டிடிஎஸ் உங்களுக்கு வந்து இன்கம் டாக்ஸ் ரீஃபண்ட் வாங்கி குடுத்துர்றோம் சார்" அப்படின்னு சொல்லிட்டு சில டிடக்ஷன்ஸ்லாம் அவங்க போட்டு அந்த இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன ஃபைல் பண்ணி டிடிஎஸ் ரீஃபண்ட் வாங்கி குடுத்துர்றாங்க. ஆனால் அதற்கு பிறகு இந்த வருஷமே நெறைய பேருக்கு நோட்டீஸ் வந்திருக்கு. அத பத்தி என்னன்னு நம்ம மே மந்த் பார்ப்போம். ஏன்னா மே மந்த் தான் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங் ஆரம்பிக்குது. மோஸ்ட்லி ஆரம்பிக்கும். ஸோ அந்த டயத்துல அந்த வீடியோவ நான் போடுறேன். இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் யார் மூலமாக பண்ணாலும் எதுல நம்ம இந்தந்த டிடக்ஷன்ஸ் போட்டு அவங்க ரீஃபண்ட் வாங்கி தரேன்னு சொன்னாங்கன்னா, அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அது என்னென்ன டிடக்ஷன்ஸ்ங்கிறத நான் மே மந்த் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு இன்வெஸ்ட்மென்ட் வித் யாகு யூடியூப் சேனல் அண்ட் ப்ளீஸ் ஷேர் யுவர் கமெண்ட்ஸ் அண்ட் ப்ளீஸ் கிளிக் பெல் நோட்டிஃபிகேஷன் ஃபார் ஃபியூச்சர் வீடியோஸ். தேங்க் யூ.